கிராமத்தில் அந்த தர்காவை அந்த இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா திருவாரூர் மாவட்டம் கொடிக்காப்பாளையம் தர்கா. இங்கே வந்து 60 அடி பாவா வந்து சொல்லப்படுகிறது. இவங்களோட மஜாஸ் பார்த்தீங்கன்னா 60 அடி நீளத்தில் அந்த மஜாஸ் அமைத்திருக்கும். நம்ம கிராமத்தை நாம் வந்து அந்த தர்காவுக்கு தான் இப்போ வந்துருக்கோம். போகிற 14 கொடி ஏற்றினாங்க. இந்த கொடியேற்ற நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கீங்க. ரொம்ப விசேஷமானவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 அடி நீளம் உங்களோட மஜாஸ் 100 அடிக்கு இருந்துச்சான். அந்த காலத்தில் வர போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருந்ததுனால உங்கள் மஜாஸ் ஷரீஃபை வந்து 60 அடியாக ஆக்கிட்டாங்க. நம்ம கிராமத்தில் அவங்க மஜாஸ் இவங்களுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை சந்தனம் வரலாறு அவங்க கிராமத்தில் நம்ம எங்கே வந்திருக்காங்க கொடிக்காப்பாளையம் 60 அடி இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வர ஞாயிற்றுக்கிழமை சந்தன பூச நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொல்லியிருக்காரு. இங்கே உள்ள கிராமத்தை இங்கே உள்ள வரலாறு என்னன்னு இங்கே உள்ள பாவாக்கிட்ட எடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஒளியாக டிவி இவங்க தலைமாட்டிலே வந்து பத்தி ஏற்றுற சாண்டில் இருக்குது. பத்தி ஏற்றி நிகழ்ச்சி பண்ணி பாத்தியாக ஓதி அந்த பத்தியை ஏற்றி வைக்கிறாங்க. ரொம்ப விசேஷமானவங்க. எல்லா மக்களும் வராங்க. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா மக்களும் இங்கே வராங்க. 4 பக்கம் வந்து ரொம்ப இந்த மஜாஸ் 60 அடி, இந்த 60 அடியிலேருந்து 100 அடியாக இருந்துச்சான். 60 அடி வந்து ஆக்கி உங்களுடைய தலைமாட்டை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. தலைமாட்டிலேருந்து கால் மாட்டு வரைக்கும் 60 அடி நீளம் வந்து தர்கா அவங்களோட மஜாஸ் ஷரீஃப். இந்த கிராமத்தில் வந்து எல்லா மக்களும் வந்து அதிசயமாக பார்க்குறாங்க உங்களுடைய மஜாஸ் ஷரீஃப். இந்த மண்டபம் வந்து இப்போ தான் கட்டியிருக்காங்க. இந்த இவங்களுக்கு பக்கத்தில் அடங்கிக்கிறவங்க வந்து 3 பேர் அடங்கிக்கிறாங்க. இவங்க கூட வந்தவங்க சொல்ல முடியாது. எல்லாமே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 8, 6, 9 மஜாஸ் ஷரீஃப் இங்கே இருக்குது. இதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா இவங்க கூட வந்தவங்க பாவ கூட வந்தவங்க மஜாஸ் 60 அடி பாவா கூட வந்தவங்க. இவங்க ஒரு அவுளியா. இந்த கிளி வந்து இந்த கிளியில வந்து வரலாறு என்னன்னா இவங்க பாவா கூட வந்து ஒரு கிளி வந்து வளர்த்து வச்சுருக்காங்க. அந்த கிளி வந்து இவங்க பாவா குரான் ஓதும் போது அந்த கிளியும் குரான் ஓதுன்னு சொல்லப்படுகிறது. அந்த கிளி இறந்த பிறகு இங்கேயே அடக்கமாக்கி வந்து சொல்லப்படுகிறது. ரொம்ப விசேஷமானவங்க. ரொம்ப கிராமத்தானவங்க. நம்ம என்ன காரியம் நினச்சி போகிறோமோ அந்த காரியம் வந்து உடனே வெற்றியாகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லா மக்களும் இங்கே வராங்க. கிராமத்தான முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப விசேஷமான ஸ்ட்ரிட் பண்ணாமல் முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப கிராமத்தான வாங்க. இங்கே உள்ள பாவ மாட்டை எப்போ கந்தூரி நிகழ்ச்சி பண்ணி கேட்குறோம். இவங்க யார்? 60 அடி பாவா. 60 அடி பாவா ஜஹான் ஷா அவுலியான்னு சொல்லுவாங்க. சரி. 60 அடி பாவான்னு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியுறது 60 அடி பாவான்னு. சரி. இப்போ பாவாவுக்கு வந்து சஃபர் மாதம் 14ஆம் தேதி கொடி ஏற்றினாங்க. சரி ஏற்றிங்க. சரி. ஞாயிற்றுக்கிழமை சஃபர் 23க்கு வந்து பாவாவுக்கு சந்தனம் பூசுறாங்க. சரி. இன்ஷா அல்லாஹ். இது எத்தனை வருஷம் ஆண்டு? வருஷம் வந்து கணக்கு பண்ணல. ரொம்ப விசேஷமாக இருக்கும். சாப்பாடுலாம் ஆக்கி போடுவாங்க. இலைகள் சாப்பாடு எல்லாம் ஆக்கி போகிறோம். கச்சேரிலாம் நிர்வாகத்து மூலமாக எல்லாம் கச்சேரிலாம் வைக்கிறாங்க. சரி. இன்ஷா அல்லாஹ். இவங்கள்ட்ட என்ன காரியம் நினச்சி வரோமோ எல்லா காரியம் வெற்றியாகுது. பாவாட்ட நம்ம என்ன நினச்சி வரோமோ எல்லா ஹாஜத்தும் நிறைவேறும். ஆனால் அவங்ககிட்ட மண்டாடி கேட்கணும். கேட்டோம் நினச்ச காரியம் உடனே வெற்றியாகுது. அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நினச்ச காரியம் எல்லாம் வெற்றியாகுது. எல்லா மக்களும் இங்கே வராங்க. கண்டிப்பாக எல்லா வித மக்களும் வராங்க. இங்கே எல்லா சமூகத்தை மக்களும் சொல்லுவாங்க. ஆமாம், எல்லா சமூக மக்களும் வராங்க. ஓகே. அப்புறம் வந்து கொடியேற்று என்னைக்கு கொடி ஏற்றுறாங்க? எத்தனை கொடி ஏற்றுறாங்க? வந்து 14க்கு கொடி ஏற்றுனது. சரி. 14க்கு கொடி ஏற்றோம். சஃபர் 23க்கு பாவாவுக்கு சந்தனம் பூசுவாங்க. சரி. எத்தனை மணிக்கு சந்தனம் பூசுவாங்க? காலையில் ஒரு 5 மணி போல் சந்தனம் பூசுவாங்க. ரொம்ப கூட்டம் எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. கூத்தானூர் சுற்று வட்டார எல்லா மக்களும் வருவாங்க. பெரும்பாலும் சென்னையிலேருந்து கூட இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. வச்சுட்டாங்க. பக்கீர் ஜாமாவும் வருவாங்க. வந்து சாப்பாடுலாம் ஆக்கி போட்டு எல்லாம் கச்சேரி எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக நடக்கும். சரி. உங்கள் பேர்? என் பேர் மஹபூப் அலி.
முகமது நீங்கள் தான் வந்து இது பார்த்துருக்கீங்க, நான் பார்த்து பாபாவுக்கு தொண்டு செஞ்சேன். தொண்டு வேலை செஞ்சீங்க. ஓகே சொல்லுங்கள் அப்படியே. பாபாவுக்கு அங்கே தாஷ்பிராஷா பாபாவுக்கு கட்டுமானம் பண்ணி நடந்துட்டு இருக்கு. சரி ரூம் கட்டியிருக்காங்க. சரி எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் கட்டடம் ஓப்பன் ஆகும். சரி எல்லாம் அதுக்கு ஒரு நாள் சொல்லுவோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கொடியேற்றினது 10 நாளில் வந்து மௌலூத் ஷரீஃப் ஓதுவாங்க. சரி ஷரீஃப் ஓதி எல்லா மக்களும் வருவாங்க. எல்லா மக்களும் சீர்லி தபூருக்கு வந்து வழங்குவாங்க. இப்போ சந்தனம் பூசை வரைக்குமா கொடி இறக்குற அன்னைக்குமா? கொடி இறக்குற வரைக்கும். கொடி இறக்குற வரைக்கும் இந்த 10 நாளும் விசேஷமாக இருக்கும். சரி 10 நாளும் மௌலூத் ஷரீஃப் ஓதி பாபாவுக்கு பாத்தியா ஓதி தபூருக்கு வழங்குவாங்க. எல்லா மக்களும் வருவாங்க. சரி